அண்மைச் செய்தி. ஆந்திர மாநிலம் ராயபுரம் அருகே டிப்பர் லாரி மீது தனியார் சொகுசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹைதராபாத்திலிருந்து 40 பயணிகளுடன் நேற்றிரவு புறப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து விபத்தில் சிக்கியது. லாரி மீது மோதியதில் 10 பேர் இதில் உயிரிழந்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப ஆந்திரா ராயபுரம் பகுதியில் லாரி மீது பேருந்து மோதி 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றவர்களின் நிலை என்ன? இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? பூர்ணிமா, ஆந்திரா மாநிலத்திலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த வால்வோ சொகுசு பேருந்து மருதாபுரம் பகுதியில் மாவட்டத்துக்கு உட்பட்ட ராயபுரம் என்ற ஒரு பகுதியில தான் இந்த துயரமான சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பேருந்தில் சுமார் 40 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த 40 பேர்ல 10 பேர் கொளுத்தி கருகி சிக்கி கொண்டு பரிதாபமாக உயிரிழந்திருப்பது அந்த குடும்பத்தினரையும் அந்த பகுதிகளில் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆந்திரா மாநிலத்திலிருந்து 40 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற இந்த வால்வோ சொகுசு பேருந்து ராயபுரம் என்ற ஒரு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது டிப்பர் லாரி மோதி முதற்கட்டமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது டிப்பர் லாரி அந்த பேருந்துல பின்பகுதியிலே மோதியதாகவும் அந்த பகுதியில இருந்த இன்ஜின் பகுதியிலிருந்து திடீரென அந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உடனடியாக அந்த பேருந்துல பயணிகள்லாம் அதிகாலை நேரம் என்பதால் நல்ல தூக்கத்திலே பேருந்துல பயணம் செய்ததாக தெரிய வருகிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாம சிலர் அந்த விபத்திலே காயம் ஏற்பட்டவர்களாம் அந்த பேருந்துல தப்பிக்க முடியாமல் வெளியேற முடியாமல் பேருந்துக்குள்ளே சிக்கி கொண்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் சுதாரித்து கொண்டு அந்த அவசர கால எக்ஸிட் அந்த பேருந்துல இருக்கக்கூடிய அந்த வழியில வெளியே வந்திருக்காங்க. மேலும் இருக்க சில பேர் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து கொண்டு வெளியே எகிரி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பயணம் செய்ததுல 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பயணம் செய்திருக்கக்கூடிய பயணிகள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கிறார்கள். எனவே இந்த விபத்து குறித்து அடிக்கடி அந்த பகுதிகளில் தொடர்ந்து இந்த விபத்துக்கள் நடைபெறுவதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. எனவே ஒரு பகுதியில போலீசார் வாகன தணிகள், அதாவது நெடுஞ்சாலைத்துறையில அந்த பகுதிகளில் பேரிகடை அமைத்து பேருந்துகள் அதிவேகமா செல்வதும் லாரிகள் அதிவேகமா செல்வதை தவிர்க்கும் விதமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்.